ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி வேறு லெவல் சேலரியில் அரசு ஓட்டு பெட்டி துறையிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். இசிஐஎல் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போது பர்மனன்ட் ரோலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை பொறுத்தவரையும் ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ங்க. இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய துறைகளில் இவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இசிஐஎல் ஆப்ரேட்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் லைக்ஸ் நியூக்ளியர், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ஐடி அப்படின்னு சொல்லி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல இந்தியாவில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கூட இவங்க தான். இங்கேருந்து இப்போ ட்ரெயினி லெவல் ஆஃபீஸர் வந்திருக்கு. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க அப்படின்னு கிடையாது. ட்ரெயினி ஆஃபீஸராக எடுக்கிறாங்க. அப்போது 40,000 வரையும் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக ஆஃபீஸர் லெவலுக்கு இவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அதை விட வேறு லெவல் சேலரி. அது இல்லாமல் டிஎஸ் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ ஹோம் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு, கெஃபிடீரியா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுட்லேருந்து எல்லாமே வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஓகே, முன்னாடியே சொல்லிடுறேன். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான லாஸ்ட் டேட்டை இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டீஸ் இதுதான். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர 26/6 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டேரெக்டாக இதை பார்க்காம போய் பார்த்தா புரியாது. லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இதற்கான ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா 27 வயசு வரை உள்ள பொது பிரிவினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள். இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி வகுப்பினர்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 32 வயது அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, என்னென்ன டிசிப்ளினில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிஇடி அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ஜாபோ இல்லை டெம்பரவரியோ கிடையாது, பர்மனன்ட் ரோல் தான். அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதில் இவங்க எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி 34 வேக்கன்சி இருக்கா. அதே மாதிரி இஎன்ஐயில் இருக்குது ஒரு 2, அப்புறம் சிஎஸ்ஐடியில் 18, மெக்கு, எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் அப்படின்னு சொல்லி 80 வேக்கன்சி இருக்குது. எந்தெந்த டிசிப்ளினில் வேக்கன்சி இருக்கோ அந்தந்த டிசிப்ளினில் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60% உங்களோட பிடெக்கை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 40,000லேருந்து 1,40,000 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரைனிங் அப்போது தான். ட்ரைனிங் முடித்தக்கப்புறம் உங்களை ஆஃபீஸராக எடுத்துப்பாங்க 1 இயர்க்கு அப்புறம். அப்போ அதை விட பெஸ்ட்டான சேலரி ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாமா. என்வால்மெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இனிஷியலாக ட்ரெயினிங் ஆஃபீஸராகவும் அதுக்கப்புறம் உங்களை ஆஃபீஸராக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% ஆனுவல் இன்க்ரிமெண்ட் உட்பட வேறு லெவல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பாண்ட் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்னாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலைனால நீங்கள் வேறு கம்பெனி போகிறீங்க, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா 4 lakhs rupees நீங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி பாண்டாக நீங்கள் ஷோரிட்டி பாண்டாக நீங்கள் பே பண்ணணும். ஓகே, அதாவது ஜாபில் ஜாயின் பண்ணுறப்ப கிடையாது, ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 100 ரூபாய் பத்திரத்தில் அவங்க சைன் வாங்கிப்பாங்க. இன்கேஸ் 4 வருஷம்குள்ளே நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் 4 lakh அப்படிங்கிறது பே பண்ணும். இதனால் இது ஒரு மொக்கையான ஜாப் அப்படின்லாம் கிடையாது. பொதுவாக எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இந்த ஒரு விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராபபேஷன் பீரியடாக இருக்கட்டும், செக்யூரிட்டி பாண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஓகே, ரிசர்வேஷன் ஆஃப் போஸ்ட் பாருங்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய 80 வேக்கன்சியை எந்தெந்த வகுப்பினருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் இந்த ஓபிசிக்கு கீழே வருவீங்க. அதே மாதிரி டிசிப்ளின் வைஸுமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் யூஆரில் எல்லா பதவிகள்லையுமே வேக்கன்சி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பதவிக்குமே எந்த வகுப்பினராக இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா யூஆரில் வேக்கன்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே தகுதி தான். ஏஜ் லிமிட் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் மென்ஷன் பண்ணிக்கிறது 27 அப்படின்னா எஸ்சி எஸ்டி ப்ளஸ் ஓபிசிக்கு 5+3 அப்படிங்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 60% இவங்க கேட்டிருக்கக்கூடிய பிடெக்கை முடிச்சிருக்கணும். லேட்டர் என்ட்ரி கூட எலிஜிபிள் தான். எஸ்சி எஸ்டி வகுப்பினர்னா 50% அவங்க கேட்டிருக்கிற டிகிரியை முடிச்சிருந்தாலே ஓகே தானா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூவுமே வைக்கிறாங்க. இந்த தேர்வை நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு எழுதிக்கலாம். இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்களாம். 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்களாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்காம். அப்போ 100 கொஸ்டின்னா 100 மார்க்கு.
ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. கொஷின் தெரியாமல் லீவ் பண்ணிவிட்டு வரீங்க, விட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே, ஸோ எது தொடர்பாக கேட்க போகிறாங்க அப்படின்னா முழுக்க உங்கள் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் பிடெக்கில் படித்த கோர் இன்ஜினியரிங், இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கான கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பு, ஐடினா ஐடி தொடர்பு, அது தொடர்பாக தான் உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங்லேருந்து. ஸோ இதற்கான ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களோட ECIL.co.in அஃபிஷியல் வெப்சைட்டில் இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதற்கானதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன தான் எக்ஸாம் தமிழ்நாட்டில் எழுதிக்கிறதுனாலும் இதற்கான பர்சனல் இன்டர்வியூ ஹைதராபாத்தில் தான் நடக்கும். ஏன்னா இந்த ECILோட ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இந்தியா பேசிக்ஸ் ஜாப் தான். இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எங்கே வேணால் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க போஸ்டிங் போடுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அப்படின்னு கிடையாது. அதுக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, பட் எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ பர்சனல் இன்டர்வியூ, அதாவது ரிட்டன் எக்ஸாம் முடிச்சக்கப்புறம், ரிட்டன்னா எழுதுறது கிடையாது, 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் தான். அது முடிச்சக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அப்போ பர்சனல் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது என்னென்ன கீழே வந்து கொடுத்துருக்காங்களோ இதோட ஜெராக்ஸில் சைன் பண்ணி ஒன்று செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸை நீங்கள் கொண்டு போகணும், ப்ளஸ் ஒரிஜினலோட கொண்டு போகணும். ஸோ அல்டிமேட்லி நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் அப்படிங்கிறது இவங்களோட எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாங்க ஃபீஸு. SC ST அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் முன்னாடி 5/6 இருந்தது, இப்போது 26/6 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்காக தான் அகெயின் நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். திரும்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியல. ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். நீங்கள் இன்னும் இது தொடர்பாக நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே பாருங்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன தராங்க எல்லாமே. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.